இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. சரிப்பா. ஓகே. தம்பி பயப்படாதீங்க. சரிப்பா, நான் நம்ம வீடு பாத்துக்கிறேன். தான். நிறைய பேர் நம்மள மாதிரி தான் இங்க. வாங்க நீங்க வாங்க. பயப்படக்கூடாது. நீங்க வேலை நல்ல சாப்பாடு கிடைக்கும், புது புது ட்ரெஸ் கிடைக்கும். நீங்க சரியாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். டேய் வெற்றி, யாரா அவரு? மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருக்காரு. இவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? டேய் கதிரு, என்னடா நடக்குதுங்க? ரோட்ல போற மனநல சரியில்லாதவங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன துளசி, இதெல்லாம் ஓம் வேலையா? பின்ன இவன் இவளோட சொந்தக்காரனா இருப்பான், அதான் கூட்டிட்டு வந்திருக்கா. பாட்டி, துளசி மேடமோட சொந்தக்காரங்கெல்லாம் மனநல சரியில்லாதவங்கன்னா அப்போ நீங்களும் அவங்களோட சொந்தக்காரங்க தான். நம்ம எல்லாருமே உங்களுக்கு சொந்தம் தான். அப்புறம் எப்படி எடுத்துக்கிறது இப்போ? இதை பாருங்க, கடவுள் நம்மள நல்லா படைச்சிருக்காரு. ஆனால் அதுக்காக மற்றவங்கள இந்த மாதிரி மனநல சரியாதவங்க எல்லாத்தையும் மென்டல் கிண்டல் அப்பெல்லாம் பேசக்கூடாது. தப்பு அது. ஏண்டா சரியா பேசினா மட்டும் அவனுக்கு புரிஞ்சிருமா? அவருக்கு புரியுதோ இல்லையோ, நமக்கு விவஸ்தான்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம புத்திக்காக தான் உண்மையாக இருந்துட்டு போவோம். போதும் உன் பிரசங்கம்லாம். அத்தை, முதல்ல அவனை எங்க பிடிச்சாங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லுங்க. ஹேய், இவன் அன்னைக்கு மீனாவோட ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போன திருடன் தானே? அது பாவம், அவரு ஏதோ அன்னைக்கு பசியில ஏதோ தெரியாம ஏதோ பண்ணிருப்பாரு. அது ஏன் பெருசாக்கிட்டு இருக்கீங்க? என்னத்த, இவன் திருடலன்னா இவனை இங்க வச்சுக்க முடியுமா? இவனை ஆசிரமத்துல சேர்த்து விட சொல்லுங்க. அபிராமி சொல்ற மாதிரி செய்யடா. பாட்டி, வர வழியில நம்ம கார் மேல விழுந்து இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவர் மேல எந்த தப்பும் இல்ல. ரோட்ல கண்ட இடத்துல விழுந்திருக்காரு. இவரை அனாதையா விட்டுட்டு வரதுக்கு மனசு வரலத்த.